ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது லாவா அக்னி 450. ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கு. இந்தியன் கம்பெனி தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ப்ராசஸர் வந்தோம்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 நானம்ல ப்ராசஸ் பண்ணது. 14 லட்சத்துக்கு மேலேயே ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே வருது. நம்ம கேம் விளாட்றப்ப ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 3D விசி கூலிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பெட்டராகவே இருக்குது, கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆமோலட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், கர்வ்டு கிடையாது. 6.67 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் சொல்லணும்னா 17 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட வருது. 1.7 பில்லியன் கலர் கொடுத்துருக்காங்க. 10 பிட் பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ வந்து 93.5% இருக்குது. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 2400 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் யூஸ் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக்கில் வந்து ஏஜி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்தாலுமே ஒன்றாவதுன்னு நினைக்காதீங்க. கீழே போட்டுக்காமல் பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு. பேட்டரின்னு வந்தோம்னா 5000 mAh பேட்டரி, லித்தியம் பாலிமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துலையுமே 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. லாவா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இன்னும் பேட்டரியில். ஏன்னா இது வரைக்கும் நான் 6000 mAhலாம் கேள்விப்பட்டதே கிடையாது லாவாவில். ஸோ இதுலேயுமே 5000 தான் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் சின்னதாக மைனஸாக தெரியுது. ஆனால் 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. 51 நிமிஷத்தில் ஃபுல்லாகவும் 0 to 50% 19 நிமிஷத்தில் வரும் முறை சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் கேமராவுக்கு வந்தோம்னா பின்னாடி வந்து 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் 60 fps. செல்ஃபிலையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 50 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட SK5J-N1ங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே 4K 60 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர்னு வந்தோம்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கிடையாது. ஆனால் நம்ம ஹெட்செட் போட்டுக்க முடியும். எப்படின்னா டைப் சி ஹெட்செட் இருக்குல்ல, நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும், பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து யூடியூப்பில் ஹெச்டியாக சப்போர்ட் பண்ணுது. நெட்ஃப்ளிக்ஸில் ஹெச்டியாக சப்போர்ட் கிடையாது. கலரை பொறுத்த வரைக்கும் பேண்டம் பிளாக், லூனர் மிஸ்ட்னு 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வேரியன்ட் ரேம் தான் 8256. ப்ரைஸுமே வந்து 25000. ஸோ 25000க்கு வந்து இந்த மொபைல் வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. லாவா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் பேட்டரியில். மற்றபடி இதில் பாக்ஸில் மொபைல் வரும், சார்ஜர் வரும், 66 வாட் அடாப்டர் வருமா, டைப் சி டு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. சிம் டூல் ஒன்று வந்துடும். நமக்கு ஸ்க்ரீன் ப்ராடக்டிவ் ஒட்டியே வந்துடும், நமக்கு பிரச்சனை கிடையாது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் 5G சப்போர்ட் தான். Wi-Fi 6E யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் 5.4 யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப் சி தான். USB 3.2 கொடுத்துருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஹெட்செட் நம்மளால் போட்டுக்க முடியாது. டைப் சி மூலியமாக ஓடிஜி சப்போர்ட் இருக்குது. 2 சிம் அட் டைம் யூஸ் பண்ணிக்க முடியும். மெமரி கார்டு சப்போர்ட்டுமே கிடையாது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் தான், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கிடையாது. பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். லாவா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி தெரியுது. கேமராவிலையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு 50 இன்னொன்று வந்து 8 தான் அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப்லைன் சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.